Hey guys, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக் ஆம்லெட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 எக் எடுத்து உடைச்சு ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் ஆம்லெட் ஃப்ளஃபியா சாஃப்டா வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு மில்க் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆம்லெட் இன்னும் ஃப்ளஃபியா இருக்கும். இப்போ எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்த பிறகு நான் தோசைக்கல் வச்சுருக்கேன் அடுப்பில். தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன், க்ரீன் சில்லி, கறி லீஃப் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஆனியன் வதங்கும் போது கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் சில்லி பவுடரும் போட்டோம் அப்படின்னா எக் ஆம்லேட் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆம்லேட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து தோசை சட்டியில் நல்லா வதக்கி எடுத்த பிறகு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கோட அந்த ஆனியன் இதெல்லாம் நல்லா கலந்து நம்ம சீரக மிளகு பொடி எடுத்து வச்சுருப்போம் அந்த பொடியையும் கலந்துக்கோங்க. பாதி மட்டும் கலந்துக்கோங்க, மீதி இருக்கட்டும். ஆம்லேட் ஊற்றும் போது ஆம்லேட் மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா டேஸ்டியாக இருக்கும். இப்போ தோசைக்கல் காஞ்சிருச்சு. ஆம்லேட் ஊற்றிட்டோம். ஆம்லேட் ஊற்றின பிறகு மேலே கொஞ்சோண்டு சீரக மிளகு தூவி ஆம்லேட் பரட்டி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்டியான ஆம்லேட் ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் ஆம்லேட் எப்படி போடுவீங்க அப்படின்னு என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னோட ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ் அண்ட் கோலம் வீடியோஸ் என்னோட சேனலில் நிறையா போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.